அன்பு தேவச்சனமே, சந்தோஷமா இருக்க, ஆனா ஒழுங்கின்மையான சந்தோஷம் உனக்கு வேண்டாம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய காரியத்தில் நீ மகிழ்ந்திரு, கர்த்தருடைய சமூகத்தில் நீ மகிழ்ந்திரு. தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கடைசி காலம், இனி காலம் செல்லாது. இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. அதெல்லாம் தான் வேதம் சொல்லுகிற, தூங்குகிற நீ என்ன செய்? விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ என்ன செய்? விழித்து யாரை விட்டு எழும்பணுமா? மரித்து போன் அநேகர் கிடக்கிறார்கள். அந்த மரித்தவர்களுடைய கூட்டத்தில் நீ இருக்கிறதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ ஜீவன் உள்ளவர்களுடைய கூட்டத்தில் சேர்க்கப்படும்படியாக, தேவனுடைய நித்தியத்தில் சேர்க்கப்படும்படியாக, தேவ ராஜ்யத்தின் மகிமைக்குள்ள கடந்து போகும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து. அப்ப எழும்புனாதான் ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ எழும்பினால் கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை பிரகாசம் இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, உன் வாழ்க்கை மகிமையாய் இல்லை, மகிமை இழந்திருக்கிறீங்க. அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தூங்குகிற அனுபவத்தை விட்டு எழும்பு. அல்லேலூயா.